அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். துர்காமா எங்கம்மா டிவி பாக்குறாங்க? எப்ப பாரு அந்த ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திட்டு உட்காந்துக்கிறாங்க. எந்த ரூம்? அதாம்மா அந்த ஸ்டோர் ரூம்ல தான். அந்த ரூம்குள்ள போய் ஏன் கதவை சாத்திக்கிறா? அங்க என்ன பண்றா? தெரியலம்மா. நான் ஒரு தடவை அந்த ரூம்குள்ள போனதுக்கே கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டாங்கம்மா. வர வர துர்காம்மா நடவடிக்கையே ரொம்ப புதிரதாமா இருக்கு. திடீர்னு எங்கேயோ வெளியே போயிடுறாங்க, வராங்க. சில நேரங்கள்ல அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறாங்கம்மா. இதெல்லாம் எப்போல இருந்து நடக்குது? ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்குமா. ஏன் இத்தனை நாளா இத அம்மா கிட்டயோ என்கிட்டயோ சொல்லல? அது எப்படிமா நான் சொல்றது? துர்காம்மா உங்க கூட பிறக்காத பொறப்பு, இந்த வீட்டு பொண்ணு மாதிரிமா. அவங்கள பத்தியே நான் குறை சொல்றது உங்களை பத்தி குறை சொல்றது ஆகாதாமா? இப்ப கூட நீங்க கேட்டதுனாலதான் நான் சொன்னேம்மா. சரி சரி, நீ போய் வேலையை பாரு. அம்மா, துர்காவை பத்தி நான் பேசின விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். சரிம்மா. இந்தா. இந்த துர்கா ஒரு புரியாத புதிரா இருக்காளே. சம்திங் இஸ் ராங். அப்பா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஏமா உங்களெல்லாம் தனியா விட்டு என்னைக்குமா டிஃபன் சாப்பிட்டுருக்கேன். வாங்க போலாம். வாங்க. அம்மா, நாங்க ரெடி. டிஃபன் ரெடியா? Only 2 minutes, okay? Only 2 minutes? இங்க என்ன நூடுல்ஸ் விளம்பரமா எடுக்கிறோம்? இவங்க ஆபீஸ் போக வேண்டாமா? ஏங்க, எனக்கு என்ன 4 கையா இருக்கு. 2 minutes வெயிட் பண்ண மாட்டீங்களா? அம்மா, நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டுமாமா? இல்லடா செல்லம், நானே படிக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா, அம்மாவை அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க வைக்கலாமா? ஏய், வேற வேலையே வேண்டாம். இப்பயே இவ்வளவு என்னால மேனேஜ் பண்ண முடியல. இதுல வேற இவ ஆக்ட் பண்ணி பெரிய ஸ்டார் ஆயிட்டா என் பாடு என்ன ஆகுறது? கூஜா தூக்க வேண்டியதுதான். இப்போ அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணீங்க? ஏய், நீ பேசாம இருக்க மாட்ட? நீ ஏமா சங்கடப்படுற? பொண்டாட்டிக்கு கூஜா தூக்கத்துல ஒரு கேவலமும் இல்லை. இப்போ அது உனக்கு புரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தானா புரியும். அப்பா, போன் அடிக்குது. என் போன் தான். என்னது இது? எஸ்டிடி நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ, மிஸ்டர் கிஷன். ஆமா, நான் கிஷன் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் தான் சார் கதிர்வேலன் பேசுறேன். கதிர்வேலனா? ஆமாங்க, மும்பைல இருந்து பேசுறேன். அன்னைக்கு நம்ம கோயில்ல மீட் பண்ணோமே, மறந்துட்டீங்களா? சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மும்பைல இருந்து வளப்பு அப்பா. பேசுங்க பேசுங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க இவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் நல்லபடியா மும்பை வந்து சேர்ந்துட்டேன். உங்களாட்ட உங்களை பத்தி சொன்னேன். அவங்க 2 பேரும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஹலோ. அப்படியா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். அமலாவும் பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க உங்கள்ட்ட பேசணுமா? அப்படியா சார்? கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க சார். சாரதா, சீக்கிரம் வா. அம்மலாம் பேசணுமா உங்ககிட்ட? வா சீக்கிரம், வா. வா சீக்கிரம், பேசணுமா? என்னங்க, போனை என்கிட்ட கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன். குஞ்சரு, என்ன உங்க லைன்ல வரல? ஹலோ சார், என் பொண்ணுங்கிட்ட கொடுங்க சார். கொடுக்குறேன் சார், கொடுக்குறேன். ஹலோ அப்பா. ஆமாடி.
எப்படிமா இருக்க? ஏம்மா நீ பெரியவளா சின்னவளாமா? பெரியவதான் சீதா பேசுறேன்பா. சீதா பெரிய பேசுறா. என்கிட்ட கொடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். ப்ளீஸ் கொடுங்களேன். மணி இருமா, அம்மா பேசணுமா? அம்மா பேசுறேங்கிறது இரு கொடுக்குறேன். கொடுங்க. நான் தாண்டா அம்மா பேசுறேன்டா. இன்னொரு தடவை கூப்பிடு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. இதோ தங்கச்சி கிட்ட கொடுக்குறேன். குடு குடு. கீதாங்க. அம்மா நான் அம்மல பேசுறேன். எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நான் அம்மா பேசுறேன்டா. என்ன படிக்கிற நீ? நான் BE செகண்ட் இயர் பண்றேம்மா. அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டியா? ஆமாம்மா. அப்பா இப்பதான் சொன்னாங்கம்மா, இப்படி ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு. ஐ மிஸ் யூம்மா. ஐ லவ் யூம்மா. I love you டா. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அம்மா சொன்னா கேளுங்க. அம்மா அழாதீங்கம்மா, சொன்னா கேளுங்க. அதான் நாங்க கிடைச்சிட்டோம்ல. அம்மா அழாதீங்க. நீங்க கிடைக்கணும்னு எத்தனை கோயிலுக்கு போயிருப்போம், எவ்வளவு சாமியை கும்பிட்டு இருப்போம். அதான் நாங்க கிடைச்சிட்டோம்லம்மா. God is great மா. அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. அம்மா எனக்கு இங்க எக்ஸாம் நடந்துட்டு இருக்குமா. அது முடிஞ்ச உடனே ஃளைட் ஏறி வந்துடுறேன். உங்களை சரிடா. உடனே பார்க்கணும் போல இருக்குமா எனக்கு. சரி குடுமா, என்கிட்ட இந்தாங்க. கொடு. கண்ணா இப்ப என்னம்மா படிக்கிற நீ? நான் BE செகண்ட் இயர் பண்றேம்மா. எக்ஸாம்ல முடிச்சு சரிப்பா. உங்களை பார்க்க வரேன்ப்பா. சரிப்பா அப்பா அழாதீங்கப்பா. சரிப்பா. என்னங்க இது, சின்ன குழந்தை மாதிரி. சரிப்பா வச்சுட்டுப்பா. சரிப்பா சீக்கிரமா வாங்க. அடடே, உங்க 2 பேர் கூட அமலா விமலா பேசலையே. சரி பரவாயில்ல, மறுபடியும் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப பேசுவோம். சாரதா டிஃபன் என்னாச்சு? சீக்கிரம் ரெடி பண்ணு. இல்ல பரவாயில்ல. ஆமாமா டைம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். ஏய் இரு, கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி கொடுத்துறேன். இல்ல பரவாயில்ல, நானும் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னம்மா என்ன இது, சாப்பிட்டு போலாமா? இல்லப்பா டைம் ஆச்சு. அப்புறம் லேட்டா போனா மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? பாய்ப்பா. பாய்மா. சரி வாக்கா. பாய். பாய்ப்பா. சீதா அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
ஆ சொல்கிறா. ஆ ஓகே. ஆ ஆ நான் ஈவினிங்கே வந்துடுறேன். ஒரு 4 o'clock. என்ன ஆச்சு? சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு. யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இல்லைன்னா ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிடுமே. ஐயோ, எப்படிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ச்சே, என்ன ஆச்சு? யார் இப்படி பண்ணது? சொல்லுங்க, யார் இப்படி பண்ணது? கேக்குறல்ல, சொல்லுங்க, யாரால இப்படி ஆச்சு? இதை யார் பண்ணன்னு சொல்லுங்களேன். சாரி, பை மிஸ்டேக்னா நான் தான். இடியட், அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை பேரோட உழைப்பு ரொம்ப சாதாரணமா மை மிஸ்டேக்னு சொல்ற? உன் பொறுப்பில்லாத தனத்துக்கு பலியாக போறது நான் தான். சொன்ன டேட்ல ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கலன்னா பணம் மட்டும் லாஸ் இல்ல, நம்ம கம்பெனியோட குட்வில்க்கும் லாஸ் தான். இந்த கம்பெனி நஷ்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? கிளையண்ட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எம்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. இத்தனை நாளா காப்பாத்தி வச்ச நல்ல பேர் எல்லாமே போச்சு. என்ன இப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாளா நீ மனசுல திட்டு போட்டு வச்சிருந்த? நிச்சயமா என் மனசுல எந்த எண்ணமும் இல்லை. பை மிஸ்டேக்கா தான். வாய மூடு. உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ச்சே. இப்ப என்ன பண்றது? சாப்பிட போலாமா? ஓகே. ஏய் வா.
ஹலோ மேடம் கம்ப்யூட்டர் ரிகவர் ஆயிடுச்சு. ஆ என்னது? எஸ் மேம். Thank you God. எல்லா டீடைல்ஸும் பேக்கப் ஆயிருக்கு. God is great. எப்படி யார் ரெக்கவர் பண்ணது? எப்படி ரெக்கவர் ஆச்சு? சார் தான் யார் பண்ணது சொல்லுங்க. தட்ஸ் ஆல். இதுக்கு போய் இவ்வளோ அப்செட் ஆகலாமா? டேக் இட் ஈஸி. வி கேன். நமக்கு வில் பவர் எப்பவும் வேணும். சூப்பர் சார். தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சாரதா, ஆ என்னங்க, டீ காஃபி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்க? சமையல்லாம் முடிச்சிட்டியா? காலையில பண்ண டிஃபனே யாரும் சாப்பிடாம அப்படியே இருக்கு. இதுல மதியம் சமைச்சு யாரு சாப்பிட போறா? என்ன பண்றது, காலையில் இப்படி நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்ளோ நாள்ல ஒரு நாள் கூட நான் உங்களை பட்னியா அனுப்புனது இல்லைங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி விடு, நீ என்ன வேணும் நான் பண்ண? அவங்க தான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக அதே நினச்சி கவலைப்பட்டு இருக்க? நான் வேணும்னு பண்ணலன்னு சீதாவுக்கும் கீதாவுக்கும் நல்லா தெரியுங்க. அப்புறம் என்ன? இருந்தாலும் காலையில நடந்த சம்பவம் பொண்ணுங்க மனசுல தப்பான எண்ணத்தை உண்டாக்கிடுமோன்னு பயமா இருக்குங்க. என்ன சொல்ற சாரதா? தன்னோட பொண்ணுங்க கிடைச்சதும் நம்மள கவனிக்காம விட்டுட்டாங்களேன்னு அவங்க மனசுல ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னா? என்ன பேசுற நீ? சீதா கீதா பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுதானா? நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. என் மனசு இப்ப குழம்பி போய் தாங்க இருக்கு. ஒரு பக்கம் பெத்த பொண்ணுங்க, இன்னொரு பக்கம் வளர்த்த பொண்ணுங்க. பாரு, நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத. ஐயோ, உங்களை குழப்பறதுக்காக நான் அப்படி சொல்லலைங்க. நம்ம நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா? இத்தனை வருஷமா நம்ம பொண்ணுங்களை பத்தி ஒரு தகவலும் தெரியாம இருந்தது. இப்ப பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட போன்லயும் பேசியாச்சு. அவங்க குரலையும் காது குளிர கேட்டாச்சு. ஆனா என் பொண்ணுங்க முகம் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பா, சிகப்பா, குள்ளமா, உயரமா, ஒல்லியா இருப்பாங்களா, இல்ல உடம்பு போட்டிருக்குமா? எதுவும் தெரியாது இல்லங்க. என்னோட இந்த நிலைமை உலகத்துல எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்க. இத பார் சாரதா, பார்வை இல்லாதவனுக்கு திடீர்னு பார்வை கிடைச்ச மாதிரி நம்ம பொண்ணுங்க விஷயத்துல நமக்கு திடீர்னு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அர்த்தமே இல்லாம இத்தனை நாளா பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தோம். இனிமே கொஞ்ச நாள் அர்த்தத்தோடு பொறுமையா காத்துக்கிட்டு இருப்போம். நான் ஒன்னும் அவசரப்படலைங்க.
நம்ம நிலைமைய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ கவலைப்படுற அளவுக்கு நம்ம நிலைமை ஒன்றும் மோசமாயிடல. கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. போய் காஃபி போட்டுக்கொண்டா. காலையில எதுவும் சாப்பிடல, சாப்பிடறதுக்கு ஏதாவது செய்யட்டுமா? வேண்டாம், காஃபி மட்டும் போறோம். ஈவினிங் சீதா கீதா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சேர்த்து சாப்பிடலாம். அப்போ அவங்க சாப்பிடாம போனது உங்க மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என் மனசுல ஓடுறதா உங்க மனசுலயும் ஓடுது. என்கிட்ட மறைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ போய் காபி போட்டுக்கொண்டா போ. சரிங்க. அண்ணா, டிக்கி தருங்க. வீட்டை ஜாகிரதையா பாத்துக்கோ. எப்ப பார்த்தாலும் ஆபீஸே கதின்னு இருக்காத. நேரத்தோட வீட்டுக்கு வா, நல்லா சாப்பிடு முதல்ல. சரிம்மா. மா மா மறக்காம நார்த் சைடுல பனி குளிரெல்லாம் நிறைய இருக்கும். ஸ்வெட்டர் மஃப்லர்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் நீ சொன்ன மாதிரியே 2 பேருக்கு எடுத்து வச்சுட்டேன். ஆமா, இந்த துர்கா எங்க? விநாயகர் கோயில்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னீங்களாமே, ஆமா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓ சரி சரி சரி. பாத்தியா, என்னமோ 2 பேரையும் தனியா விட்டுட்டு வர்றமேன்னு ரொம்ப கவலைப்பட்டியே. எப்படி நிர்வாகம் பண்றா பாரு மேகலா. ஏங்க, நம்ம பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்க? இருந்தாலும் நாம 1-2 நாள திரும்பி வரதா இருந்தா பரவாயில்ல. நாம 108 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடும் இல்லைங்களா? அந்த வேதனையில தான் சொன்னேன். என்ன பண்றது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போன 2 பொண்ணுங்களும் வீட்டுக்கு திரும்பி வந்துடணுமே. அதுக்காக இந்த வேதனையெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதுதான். அம்மா, உங்க பிரார்த்தனையும் நம்பிக்கையும் வீண் போகாதுமா. நீங்க திரும்பி வரும்போது கண்டிப்பா தங்கச்சிங்க வீட்ல இருப்பாங்கன்னு என் மனசுக்கு தோணுது. ஆமாம்மா, அதே மாதிரிதான் நடக்கணும். அந்த நம்பிக்கையில தான் போறோம். சரி, பரப்படுவோமா? சரிங்க, வரமா. வரேன்டா கண்ணு. வரேன். ஜாக்கிரதை. செல்வி பாருங்க. அக்கா ஒழுங்கா சாப்பிட சொல்லு. சரிங்கம்மா. வரேன்டா கண்ணு. பத்ரம் பத்ரம். செல்வி பத்ரம். பாய்ப்பா. வரேம்மா, வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், குட் மார்னிங். நீங்க யாரை பார்க்கணும்? மிஸ் கீதாவை பார்க்கணும். உங்க நேம்? சிவா. ஓகே, ஒரு நிமிஷம். எஸ், கீதா ஹியர். உங்களை பார்க்க சிவான்னு ஒருத்தர் வந்திருக்காரு மேடம். சிவாவா? ஆள் எப்படி இருக்காரு? செகப்பா தாடி வச்சிருக்காரா? ஆமா மேடம். ஓ, ஓகே ஓகே, அவரை உள்ள அனுப்புங்க. ஓகே மேடம். மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க, ஸ்ட்ரைட்டா போங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ இல்ல. நோ ஃபார்மாலிட்டி சிவா. நீங்க என்ன எனக்கு 3வது மனுஷனா? ரொம்ப வேண்டப்பட்டவரா போயிட்டீங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. எதுக்காக நீங்க தயங்குறீங்க? இப்ப நீங்க உட்கார போறீங்களா இல்ல நான் எந்திரிக்கவா? ஐயோ வேணாம், நானே.
நல்ல கம்ஃபர்டபுளா உட்காருங்க சிவா. சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ இல்ல கூல் ட்ரிங்க்ஸ்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன்னா தெரியும்.